வணக்கம். சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ வட்டி விகிதத்தில் ஒரு மாற்றம் செய்துள்ளார்கள். இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பால் கடன் வங்கிகளிடமிருந்து கடன் பெற்றவர்கள் மற்றும் மாத தவணையில் இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கு எந்த விதமான நன்மை ஏற்பட போகின்றது மற்றும் இது குறித்த இந்த ரெப்போ வட்டி விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்னன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த குறிப்பிட்ட சில கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐட்டிருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கடனாக வாங்குவாங்க. ஆர்பிஐ கமர்ஷியல் வங்கிகளுக்கு கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட கடனுக்கு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரெப்போ ரேட். ஸோ அதை ஆர்பிஐ ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மாற்றி அமைப்பாங்க, இல்லைனா அதுவே தொடரும் என்று அறிவிப்பார்கள். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வங்கிகளுக்கு கொடுக்கும் கடன், அந்த கடனுக்கான வட்டி தான் ரெப்போ விகிதம். அந்த ரெப்போ விகிதம் 6.5% கடந்த பிப்ரவரிக்கு முன்பு வரை 5 ஆண்டுகளாக இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ரெப்போ வட்டி விகிதம் 6.5%லிருந்து 6.25%, அதாவது 0.25% குறைக்கப்பட்டது. தற்போது 2 மாத இடைவெளியில் மீண்டும் தற்போது இந்த 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான மானிட்டரி பாலிசி முடிவு செய்வதற்காக ஆர்பிஐயோட கூட்டம் சமீபத்தில் மும்பையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரெப்போ வட்டி விகிதம் இன்னும் இப்போது இருக்கிற 6.25%லிருந்து இன்னும் 0.25% குறைக்கப்பட்டு 6% தொடரும் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழியாக ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைந்து 6% தற்போது உள்ளது. இதன் வாயிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு கடன் பெற்றோர், வாகன கடன் பெற்றோர் மற்றும் அதன் வழியாக மாத தவணையாக பணம் கட்டியவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பணம் குறையும், குறிப்பிட்ட வட்டி விகிதம் குறையும். ஏன்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு வங்கிகளுக்கு கொடுத்த கடனுக்கான வட்டி விகிதத்தை அவங்க குறைக்கும் போது வங்கிகள் அந்த மற்ற பப்ளிக் பயனாளர்களுக்கு கொடுத்த கடனுக்கான வட்டி விகிதத்தை குறிப்பிட்ட சதவீதம் குறைப்பாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட அவங்களுக்கான கடன் சுமை, அதுக்கான வட்டி குறையும் என்று ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. மற்றும் தற்போது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு இணையான வரி, மற்ற நாடுகள் அமெரிக்க பொருள்களுக்கு என்ன மாதிரியான வரி விகிதம் விதிக்கப்படுகிறதோ அதே வரி விகிதத்தை நாங்களும் விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ இதன் பயனாகவும் தற்போது இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதன் பயனாகவும் ஏற்கனவே ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2025-26 இந்த ஃபினான்ஷியல் இயர், இந்த நிதியாண்டில் இந்தியாவோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 6.70% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 2 காரணங்களுக்காக இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த 6.70% 6.50% இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ 0.2% குறைச்சிருக்காங்க. இந்த தகவலும் பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுங்கன்னா, ரெப்போ வட்டி விகிதம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரெப்போ ரேட்னா என்ன? இந்த ரெப்போ ரேட்டுக்கு ரிவர்ஸ் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதுக்கு ஆப்போசிட் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வங்கிகளிடமிருந்து ஆர்பிஐ பெறும் கடனுக்கான வட்டி விகிதம். ஆர்பிஐட்டிருந்து பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் வாங்குற கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் தான், கடனோட இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரெப்போ. அதை ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வங்கிகளிடமிருந்து ஆர்பிஐ ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு பணத்தை கடனாக பெறுவாங்க. அதற்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அந்த கடனுக்கான வட்டி பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நன்றி.